கவுன்சிலர் முன்னிலையில் தனது தலைமுடியை பிடித்து இழுக்கும் பெண்ணிடமிருந்து தன்னை காப்பாற்ற ஏசப்பாவை அழைத்த இந்த சம்பவம் நிகழ்ந்த இடம் தூத்துக்குடி லைன்ஸ் டவுன். தூத்துக்குடி லைன்ஸ் டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ். இவரது மனைவி ஜெர்மனி. சில வருடங்களுக்கு முன்பு ராஜ் உயிரிழந்து விட அவருக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வரும் கணவரின் சகோதரி பிரிண்டாலுக்கும் ராஜின் மனைவிக்கும் இந்த சொத்து தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்தது. வீடு யாருக்கு சொந்தம் என்று நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாக கூறி தூத்துக்குடி மாநகராட்சியில் அந்த வீட்டிற்கு தீர்வை ஏதும் வசூலிக்காமல் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அந்த வீட்டிற்கு சட்டவிரோதமாக திமுக கவுன்சிலர் ரெக்ஸ்லின் என்பவரின் துணையுடன் குடிநீர் இணைப்பு வழங்க குழி தோண்டப்பட்டதாக கூறி ராஜின் மனைவி குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் பணியினை குழிக்குள் இறங்கி தடுத்து நிறுத்தியதால் பிரிண்டால் சண்டையிட்டதாக கூறப்படுகின்றது. அங்கிருந்த கவுன்சிலர் ரெக்ஸ்லின் தூண்டுதலின் பேரில் பிரிண்டால் உள்ளிட்டோர் ராஜின் மனைவியை தாக்கி தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை ஜெர்மனியின் மகள் வீடியோ எடுத்த நிலையில் அவரை நோக்கி வந்த கவுன்சிலர் பிரெக்ஸ்லின் வீடியோ எடுத்து என்ன செய்து விடுவாய் என்று ஆபாசமாக பேசி சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஜெர்மனியின் மகள் ஷெர்லி. அடிக்க மட்டும் தெரியுதுல்ல. தாக்குதலில் காயமடைந்த பெண் ஜெர்மனி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஓடக்கூடாதுன்னு சொல்லி எங்க அம்மா பைப்லைனை தடுத்தவங்கள ரெக்ஸ்லின்னு சொல்லி எங்க அத்தை அடிச்சு, கார்த்தின்னு ஒரு பையன் வேற, அவன் வேற எங்க அத்தை கூட சேர்ந்து அவங்கள தூக்குங்கன்னு சொல்லி இழுத்து ரொம்ப பாடா படுத்திட்டாங்க பார்த்துக்கோங்க. அப்படின்னா அவங்கள ரொம்ப ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க அவங்களால. இவங்க தேவையில்லாம எல்லா வேலையும் இந்த ரெக்ஸ்லினை வச்சு டிஎம்கே கவுன்சிலரை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பாலிமர் செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் ஷேக் மதார்.